ரேஷன் கடைகள். அது வரைக்கும் ரேஷன் கடைகள் எப்படி இருந்துச்சுன்னா, ஊரில் கிராமத்தில் ஒரு வசதி படைச்சவங்க இருக்காங்கன்னா அவங்க வீட்டு வாசலில் கொண்டு போய் அவங்க வீட்டு திண்ணையில் கொண்டு போய் வச்சுருவாங்க. அவங்க கிட்ட தான் போய் அந்த ஊர் மக்கள் போய் ரேஷன் சாமானை வாங்கணும். அந்த நிலையும் மாற்றினவர் புரட்சி தலைவர் தான். என்ன நினைக்கிறாரு, இது என்னது, இது அரசாங்கத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இது அரசாங்கம் கொடுக்குற பொருள்கள் ஏழை மக்களும் வாங்குது ரேஷன் கடையில், அவங்களுக்கு அந்த சாமான் போய் சேரணும் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் தான் நடத்தணும்னு சொல்லி அந்த முறையையும் மாற்றி புரட்சி தலைவர் காலத்தில் தான் நல்லா அதை எப்படி வகைப்படுத்துறதுங்கிறத முடிவு பண்ணி முதல் ரேஷன் கடைகளை அரசு தான் செய்யும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தலைவர் இருந்த காலத்தில் ஆட்சி செய்த போது 22,000 கடைகளை திறந்தார். ஒரு கடைக்கு 2 பேருன்னு வச்சிங்கன்னா கூட 44,000 பேருக்கு வேலை கிடச்சிருக்கு அன்னைக்கு. அது மட்டும் இல்லை, அரசாங்க கடையா அப்படிங்கும்போது எல்லாரும் போய் கேட்ட நேரத்தில் வாங்கிட்டு போகலாம். அந்த முறையை கொண்டு வந்தவர் அவர் தான். அதுக்கப்புறம் பின்னாடி காலங்களில் அம்மா முதலமைச்சர் ஆன பிறகு அந்த தேர்தல் சுற்றுப்பயணம் போகும்போது சில கிராமங்களில் சொன்னாங்க, நானும் அங்கே பக்கத்தில் இருந்தேன், அதனால எனக்கு நல்லா தெரியும். என்ன சொன்னாங்கன்னாக்க, மலையில் இருக்கிறோம் நாங்கள், கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் மலையிலேருந்து இறங்கி நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கணும். அந்த மாதிரி சொன்ன இடங்கள் அத்தனையும் ஆராய்ந்து பார்த்து அம்மா முதலமைச்சர் ஆனோன்னு, அதாவது நடமாடும் ரேஷன் கடை அதை கொண்டு வந்ததும் அம்மா தான். இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, தலைவர் காலத்துலேயும் சரி அம்மா காலத்துலேயும் சரி எப்பெல்லாம் அவங்க ஆட்சியில் இருந்தாங்களோ அப்போ எல்லாம் மக்களுக்கு எது தேவை, எது நல்லது, அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்சது என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி செஞ்ச தலைவர்கள் அவர்கள். அந்த 2 பேருமே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவரை சத்துணவு தந்த சரித்திர நாயகன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏழைகளின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க, போற்றி புகழ்கிறாங்க. விளம்பரமாக செய்யலை, ஒவ்வொருத்த மனசுலேருந்து வர்றது. இப்படி வாழ்ந்தவர் இன்னைக்கும் ஒவ்வொரு குடும்பத்தோடையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன்.